பச்சை கயிறு கட்டாதீங்க சார், பச்சை மை வைக்காதீங்க. மாதம் திருப்பதி மாசப்பர பணிக்கு போகிறது முட்டாள்தனம்மா. திருப்பதி பெருமாள் ஓட விட்டு உதைப்பார். அவர் ஏன் சார் பெரிய பணக்காரனாக இருக்கார் தெரியுமா? அவர் 24 மணி நேரமும் உக்காராமல் நின்னபடி உழைச்சிட்டுருக்கனால தான் அவர் பெரிய பணக்காரம்மா. அப்போது அவரை பார்த்தா நீங்கள் என்ன கற்றுக்கணும், நீங்களும் உக்காராமல் ஓடிட்டே இருக்கணுன்ட்டு. அவர்லாம் எப்படின்னாம்மா ஒரு அல்டிமேட்டான ஆளுமா. இந்து மதத்தோட அடிப்படை திருப்பதி பெருமாள் அப்படின்னு சொல்லும்போது அங்கே என்ன விஷயம் இருக்குன்னு எடுத்துக்கணும்மா. சும்மா போய் அட்டண்டன்ஸ் போடலாம் தேவையில்லைம்மா. போங்க, 10 லட்ச ரூபா அன்னதானத்துக்கு பணம் திரட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து போய் கொடுங்க. நான் பெருமாள் கோயிலுக்கு இனிமேல் வரமாட்டேன், நான் ஆண்டாள் கோயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். என்றைக்கும் ஆண்டாள் என்ன கூப்பிட்றாலோ அன்றைக்கி நான் வரேன்னு சொல்லியிருக்கேன் ஒழிய நான் என் லைஃப்பில் நான் அந்த கோயிலுக்கு போக மாட்டேம்மா. எனக்கு ஒரு பெரிய எனக்கு ஒரு சங்கடம் அந்த கோயிலில். நான் நினச்சா பொலிட்டிக்கலாக ஹேண்டில் பண்ணலாம், ஐ வில் நாட் டூ இட். ஆண்டாள் உண்மைனா ஆண்டாள் ஹேண்டில் பண்ணிக்கிட்டோம், நம்ம ஏன் அதை போய் மண்டையை உடைச்சிக்கிட்டு. அதே போல் நீங்கள் பெருமாளுக்கு சேலஞ்ச் பண்ணுங்கள். என்ன தெரியுமா பண்ணணும்? பெருமாள், நான் நீ நல்லவன், எனக்கு ரொம்ப தெரியும், நானும் நல்லவன், உனக்கு ஒரு 10 லட்ச ரூபா அன்னதானத்துக்கு நான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். நான் இன்னிலேருந்து சேர்க்க போகிறேன். எப்போ 10 லட்ச ரூபா சேர்க்குறனோ அன்றைக்கி தான் அவனை பார்ப்போன்னு சொல்லிடுங்க. அது அவன் தலையெழுத்து. அவனுக்கு செம கடுப்பாயிடுவான். ஏன்னா பால் இஸ் இன் இஸ் கோர்ட். பால் எங்கே இருக்குது, யாரோட கோர்ட்டில் இருக்குது? அவன் கோர்ட்டில் இருக்குது. அப்போ அவன் அந்த பாலை நமக்கு அடிக்கணும்னா உங்களுக்கு சீக்கிரமாக முடிச்சு கொடுப்பாருமா. 10 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் அன்னதானம் கொடுக்குறீங்கன்னா என்ன தெரியுமா நடக்கும்? L1 தர்ஷன் ஒரு தர்ஷன் இருக்குமா. வருஷத்தில் 3 வாட்டி போய் பெருமாளை பார்க்கலாம். ஒரு வாட்டி 5 பேரை கூப்பிட்டு போகலாம். சரிங்களா? அப்போ 10 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு விஐபி காட்டேஜ் கொடுத்துருவாங்க, L1 தர்ஷன் கொடுப்பாங்க. L1 சாதாரண விஷயம் இல்லை, விவிஐபி பிரேக்குன்னு சொல்லுவாங்க. தீர்த்தம் கொடுப்பாங்க, சடாரி வைப்பாங்க, ஆரத்தி காமிப்பாங்கம்மா. குலசேகரப்படி படியாக இருந்து உன் பவளவாய் காண்பேனே என்று சொன்ன குலசேகரன் படியாக இருக்கிற இடம் திருப்பதிமா. அந்த படிக்கட்டு நின்று சாமி கும்பிடலாம். உங்களுக்கும் பெருமாளுக்கும் 6 அடி தான் 1.5 அடி தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். உங்களை யாரும் போங்கன்னா 7 நிமிஷம் 10 நிமிஷம் சாமி கும்பிடலாம். உங்களுக்கே சலிச்சு போயிடும் பெருமாளை பார்த்து. மற்றவங்க வராங்களே அப்படின்னு சொல்லி நீங்களே நகர அளவுக்கு உங்களுக்கு இடம் கொடுப்பாங்க. அப்போது நீங்கள் பணக்காரன் ஆகணும்னா மாதம் திருப்பதி போகிறது விஷயம் இல்லை. பெருமாளுக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணுங்கள். டே பிளடி பெருமாள், ஐ வில் கம் அண்ட் மீட் யூ. எங்கள் அப்பாட்டெலாம் ரொம்ப பேசுவேன். நான் வாடா போடான்னு எங்கள் அப்பா ஒரு ஜாலியாக இருக்கும்போது பேசுவோம். இப்போ பேரை விட்டு சொல்லுவேன். எங்கள் அம்மா பிஎம் முத்து அப்படின்னு தான் கூப்பிடுவேன். இன்றைக்கும் என் பையன் எம் தான் கூப்பிடுவேன் எங்கள் அம்மாவை. அது செல்லம்மா. அதுபோல் நீங்கள் பெருமாள்கிட்ட நீங்கள் பெரிய வைஷ்ணவ பக்தன், என்ன பெருமாளை இப்படிலாம் சொல்லணும் அவன் கேட்க முடியாது. என் உரிமை, என் பெருமாள், அவனுக்கு என்ன உரிமை இருக்கோ அவன் ஸ்டைலில் கும்பிட்டுக்கிட்டோம். நமக்கு உரிமை இருக்குது, அவனுக்கும் பெருமாள், நமக்கும் பெருமாள், நம்ம ஸ்டைலில் பெருமாளை கும்பிட்டுக்கலாம்.